இதுதான் மாசிக்காயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, மேல வந்து கிரீன் கலர் இருக்கும். அது போக, அ இதில நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பரு வந்து எப்படி இருக்குமோ நமக்கு, அதே மாரி இதில பரு மாரி சின்ன சின்னதா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். பருவோ இல்ல ஒரு ஆக்னே மாரியோ இந்த மாரி சின்ன சின்னதா இருக்கும் இது மேல. எல்லா காயிலயும் இருக்கும். சரி. அ இதுதான் இதோடைய ஐடென்டிஃபிகேஷன். ஓகே. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இத வந்து கேல் ஓக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அ இது வந்து இந்த ஓக் ட்ரீ அப்படின்னு இருக்கு. அந்த ஓக் ட்ரீனா தமிழ்ல வந்து கருவேல மரம். இந்த கருவேல மரத்தில வந்து இதா இதுக்குன்னு ஒரு வேஸ்ப் ஒண்ணு இருக்கு. ஒரு வேஸ்ப்னா குளவி. அ அந்த குளவி வந்து இதில முட்டை போடும்போது, அந்த முட்டை மேல ஒரு பால் மாரி சுரக்கும். அந்த பாலே லேட்டரா வந்து இந்த மாரி ஒரு காயா ஃபார்ம் ஆயிடும். சரியா? ஸோ அதுதான் வந்து அந்த காய் வெடிச்சிடுச்சு அப்டின்னா, அதுலருந்து வாஸ்ப் வெளிய வந்துரும். அந்த குளவி வெளிய வந்துரும். அது வெடிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல எடுக்கிறது தான் இந்த மாசிக்காய் எல்லாமே. ஆ இதுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அப்டின்னா, இது வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள வந்து தீர்த்து வைக்கும். ஆம். அப்புறம் இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நெறைய மருந்துலாம் குடுக்குறதுனால, அதுலலாம் காட்டம் நெறைய மருந்துகள் சளி சார்ந்த மருந்து எல்லாமே காட்டம் இருக்கும். ஸோ அந்த காட்டத்தினால குடல் பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் நம்ம இதையும் கலந்து குடுக்குறோம். ஓகேயா? ஸோ இதுவும் அதே மாரி தான் ஒரு மற்ற மருந்து மாரி லேசா உரசி, லேசா தண்ணி வச்சுட்டு அது மேல உரசி அப்படியே குடுத்துரலாம். பால்ல தான் குடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. எதுல வேணாலும் குடுக்கலாம். பால்ல குடுக்குறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அவ்வளோதான். சரி. ஓகே. தேங்க் யூ.